ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு லிஃப்ட்டை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் செட் பண்ணிவிட்டு அது மேலே ஏறி நில்லுங்களேன், உங்கள் வெயிட் குறையிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இது தெரிஞ்சு தான் ஜிம்முக்குலாம் போகாமல் இந்த லிஃப்ட்லேயே இறங்கி நம்ம வெயிட்டை குறைச்சிருக்கலாமே உங்களுக்கு எதாவது ஐடியா வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் நான் கையில் வைக்கிறேன், எனக்கு ஒரு வெயிட் ஃபீல் ஆகுது ஓகேங்களா. இப்போ இந்த பாக்ஸோட வெயிட்டை குறைக்கணும்னா 2 மெத்தட். ஒன்று, இந்த பாக்ஸில் இருக்க பொருட்களை நான் ரிமூவ் பண்ணலாம் ஓகேங்களா. இது பண்ணுறதுனால இந்த பாக்ஸோட வெயிட் குறையும். இதை தான் நம்ம ஜிம்மில் பண்ணுறோம். அதாவது இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க மாஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். மாஸை ரிமூவ் பண்ணுறதுனால பொருளோட வெயிட் குறையும். அதனால் அது வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். பட் அந்த லிஃப்ட் என்ன நம்ம பண்ணுதுங்க, இந்த பொருளுக்குள்ளே இருக்க எந்த மாசையும் குறைக்கல. அந்த பொருளை வேகமாக கீழே எடுத்துன்னு போகிறதுனால அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க கிராவிட்டி வந்து குறையும். ஏன்னா கிராவிட்டி எப்போ நம்ம மேலே ஃபுல்லாக ஆக்ட் ஆகும்னா, அந்த கிராவிட்டிக்கு அகென்ஸ்டாக நம்ம நிற்கும் போது தான் நம்ம மேலே ஃபுல் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். அந்த கிராவிட்டி இழுக்க நம்மளும் அது கூடயே போயிடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராவிட்டி நம்ம மேலே ஃபுல்லாக ஆக்ட் ஆகாது. ஸோ வெயிட்ன்றது ஆக்சுவலாக ஒரு பொருளுடைய மாசம் அண்ட் அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய கிராவிட்டியோட வேல்யூவும் சேர்த்து வச்சது தான் வெயிட்டு. ஸோ இந்த வெயிட்டை குறைக்கணும்னா நம்மளால் ஒன்று மாசம் குறைக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது 9.81 சொல்கிறோம், அது பூமியோடைய வேல்யூ, அந்த வேல்யூ நம்ம குறைக்கலாம். அந்த வேல்யூ குறைக்கிறதுக்கு நம்ம அந்த பொருளை வந்து நிலையான ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் வேகமாக கீழே எடுத்துன்னு போனால் அது குறையும். ஸோ நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மாஸை குறைக்கிறீங்க, அதனால் வெயிட் குறையுது. லிஃப்ட்டில் வந்து அது உங்களுக்கு மேலே ஆக்ட் ஆகிட்டு கிராவிட்டியை குறைக்குது, அதனால் உங்கள் வெயிட் குறையுது. ஸோ இதில் ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். அண்ட் மாஸ் தான் நம்ம கிலோவில் சொல்லுவோம் ஓகேங்களா, வெயிட்டு நம்ம நியூட்டனில் சொல்லுவோம். ஸோ யாருன்னா அடுத்த வாட்டி உங்ககிட்ட வந்து உங்கள் வெயிட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா உங்கள் மாஸ், அதாவது நீங்கள் 80 கிலோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட 9.81 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் வெயிட்டோடைய மீனிங். நம்ம எல்லாருமே வந்து வெயிட்டை மாஸ்ன்னு சொல்லி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக. அண்ட் இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ஏன சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.